வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். குரு பயிற்சி 2026 குரு பயிற்சி பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்த தமிழ் வருஷம் பராபவ வருஷத்துக்கு ராஜா யாருன்னா குரு பகவான். இந்த குரு பகவான் ராஜாவாக இருக்கும் போது குரு பயிற்சி நடக்குது. அதுலேயும் கடகராசியில் நடக்குது, உச்சம் அடைகிறார். அதில் வர மீனத்தை வேற பார்க்குறாரு. அதனால் இது வந்து ஒரு ட்ரிபிள் ஜாக்பாட் மாதிரி. நம்ம சொல்லுவோம்ல, இந்த ராசி ஜாக்பாட், அந்த ராசி ஜாக்பாட், அதுவும் சொல்லுவோம். ஆனால் இந்த குரு பயிற்சியே ஒரு ஜாக்பாட். ஏன்னா அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லாக வர்றார். நார்மலாக குரு பகவான் வந்தாலும் நம்மளுக்கு நிறைய நல்லது செய்வார். நம்ம ஜெனரலாக சனி பயிற்சி, ராகுது பயிற்சியாக பயப்படுவோம். அவங்களும் நல்லது செய்வாங்க, ஆனால் இருந்தாலும் பயப்படுவோம். ஆனால் எப்பவுமே கம்ப்ளீட்லி குட் பாய் இல்லை குட் பர்சன் அப்படின்னா குரு பகவான், முழு சுபகிரகம். ஸோ அவர் வராரு, ஃபுல் பவரோட வராரு. நமக்கு நிறைய நல்லது நடக்க போகுது. திருமணமாகட்டும், குழந்தை பேர் நிறைய பேர் சுக்கிரன் வச்சுக்கிறோம். குரு பகவான் தான் குழந்தை பேர் தர்றது. அவன் நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது. ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம் வாங்க. கும்பராசி, கும்ப லக்னம். போன வாரம் நம்மளுக்கு வந்து 7.5 சனி நடந்துட்டு இருந்தது. ஜென்ம சனி நம்ம வீட்டில் மூவ் ஆயாச்சு, பெரிய ரிலீஃப். இந்த வருஷம் எண்டில் ராகு பகவான் நம்ம வீட்டில் மூவ் ஆகிடுவார், இன்னொரு பெரிய ரிலீஃப். போன வருஷம்லாம் குரு பகவான் நம்ம வீட்டை பார்த்துட்டு இருந்தார். எல்லாருமே ஆகா ஓகோன்னு சொன்னோம். நம்மளும் அதுக்கு முன்னாடி இருந்த வருடங்களை பார்க்கும்போது போன வருஷம் எவ்வளவோ பெட்டர். முடிஞ்சு போன விஷயம் தான் சொல்கிறேன். போன வருஷம் எவ்வளவோ பெட்டர். அதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி பாருங்கள். சரியா? நம்மளுக்கு ஃபுல் சக்ஸஸ் ஏன் வரலன்னா, நம்மளுக்கு வந்து சனி பகவான் தாக்கம் இருந்ததுனால, ராகு பகவானோட கூட இருந்ததுனால. இப்போ இந்த வருஷம்லாம் பெட்டர் ஆகிட்டே வரும். ஏன்னா ஜென்ம சனி மூவ் ஆகிட்டார், ராகு பகவான் டிசம்பர் 5 மூவ் ஆகிடுவார். ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். முக்கியமாக இதில் நல்லா நடக்கும்னா உடல் ஆரோக்கியம் சீர்படுங்க. கும்பராசியில் இந்த 5 வருஷத்தில் உடம்பை கெடுத்து குட்டிச்சவராக்கி வச்சுருப்பாங்க. கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வரும், கால் வலி வரும். அது ரொம்ப உடம்பை வந்து ரொம்ப இது பண்ணி வச்சுருப்பாங்க. உடம்பை சீர் பண்ணுறதுக்கு நல்ல பெஸ்ட்டான டைம். நல்ல எக்ஸசைஸ் பண்ணலாம், நல்ல சாப்பாடு எடுத்துக்கலாம், ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ், ரைட்டான ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து பாருங்கள். கும்பராசிலாம் நான் டிஃபால்ட்டாக வந்தாங்கன்னா இந்த சனி பகவான் அஃபெக்ட் ஆன ராசிலாம் வந்தால் நான் போய் ஒரு விட்டமின் டி டெஸ்ட் எடுக்க சொல்கிறேன். இதெல்லாம் மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் வர்றது தான். விட்டமின் டி டெஸ்ட் எடுத்திங்கன்னா அவங்களெலாம் கம்மியாக இருக்கும் விட்டமின். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு 20க்கு கீழே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்தார். அவர் வந்து கார்ப்பரேட்டில் அவ்வளோ பெரிய உத்தியோகத்தில் இருக்கவர், வேலை போகிற ஸ்டேஜ். ரொம்ப டவுட் இருந்துச்சு, நீங்கள் விட்டமின் டி செக் பண்ணிட்டு வாங்க சார். ஆனால் 9 இருந்தது. 9னா அதெல்லாம் டிப்ரெஷனில் நடுக்கத்தில் இருக்கவங்களுக்கு இருக்கிற ரீடிங். அதெல்லாம் டாக்டர்கிட்ட ஒரு தடவை, ஏன்னா இது மெடிக்கல் தானே, டாக்டர் ஒரு தடவை கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு சப்ளிமெண்ட் சாப்பிட சொன்னோம். அவ்வளோ அமேசிங் ரிசல்ட். உடம்புல சூரிய பவர் ஏற 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 எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டே வருவீங்க. இப்போ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான வீடு ரொம்ப நல்லாயிருக்கு. கிடைக்கிற காசை வச்சு 200 ரூபாய் இந்த வெள்ளி காயின், 2000 ரூபாய் இந்த கோல்டு காயின், 20,000 ரூபாய் இந்த நல்ல ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்ல ஸ்டாக் வாங்கி போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓஹோன்னு வளருவீங்க. உங்களுக்கு எதனா கடன் பிரச்சனை இருந்தால் கடன் பிரச்சனை கம்மியாகுங்க, காசு வரும். ஏன்னா உங்களுடைய தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குற 2ஆம் வீட்டை, காசு வரும். சனி பகவானும் அதில் இருக்கிறதுனால கொஞ்சம் தடங்களோடு வரும், ஆனால் காசு வரும். வந்த உடனே கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம், கடன் அதிகமாக, ஏன்னா இந்த 5 வருஷத்தில் எக்கச்சக்க கடன் வாங்கி வச்சுருப்பீங்க. கடன் அதிகமாகிடுச்சா கடனை கட்டுங்க. கடனை கட்டி கடன் அடைங்க. இப்போ அடைக்கிற கடன் ஃபாஸ்ட்டாக கரையும். அதுவும் உங்களுக்கு வந்து பஞ்சபக்ஷி தெரியும், சோடச கலையெல்லாம் தெரியும்னா அந்த டைம் வச்சு கடன் கட்டுங்க. கடன் ஃபாஸ்ட்டாக அமையத்துக்கு எக்கச்சக்க வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இது ஒன்று. அடுத்து வேறு என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது? பிஸ்னஸ் நல்லா வரும். பிஸ்னஸில் ப்ராஃபிட் நல்லா வரும். ரொம்ப நல்லா இருக்க டைம். சரிங்களா? வேலைக்கு போகிறவங்களுக்கும் நிறைய முன்னேற்றம் இருக்குங்க. ஏன்னா இந்த கும்பத்தில் இருந்த நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு. வேலையில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல, வேலையில் ஒரு நிம்மதி இல்லை. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலை இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷனுக்கோ ஒரு நல்ல சேலரி ஹைக்கோ கிடைக்கும். இல்லை சார் அந்த டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு சார், அதெல்லாம் ஏப்ரலோடு முடிஞ்சு போச்சு சார் அப்படின்னீங்கன்னா வெளிநாடுகளை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கம்பெனிலேருந்தே ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணி பாருங்கள், இல்லை வேறு கம்பெனிக்கு அப்ளை பண்ணி பாருங்கள். ஜாப் ஜம்ப் அடிக்கணும்னா ரைட்டான டைம். ஆனால் பொதுவாக சொல்கிறேன், ஜாப் ஜம்ப் அடிக்கிறதுக்கு ரைட்டான டைம். இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கணும். பார்த்துட்டு உங்களுக்கு தசாபுத்திலாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா தாராளமாக ஜம்ப் அடிங்க, வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. அதுவும் கும்பம்லாம் இது வந்து காற்று ராசி, ஆண் ராசி, காற்று ராசி, ஃபயர் மாரி பறப்பாங்க.
காற்று மாதிரி பறந்துகிட்டே இருப்பாங்க. வெளிநாடு போக போக நல்ல வாய்ப்பு. அது இவங்களுக்கெல்லாம் வந்து 6ஆம் வீடு வந்து இதுவாக அமையும். கடகம், கடல் தாண்டி போவாங்க. நீங்கள் கடல் தாண்டி போகலன்னா கூட இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டாவது பண்ணுவீங்க. இல்லை உங்கள் ப்ராடக்ட்டை வெளிநாட்டில் விற்பீங்க. இப்போ எனக்குலாம் இப்போ வெளிநாட்டில் தான் அதிகமாக ட்ரைனிங்கே போயிட்டுருக்கு. கன்சல்டிங் நிறைய வெளிநாட்டில் போயிட்டுருக்கு. இங்கேருந்து ஃபோன் கால் எடுக்கிறது எல்லாமே இப்போ நம்ம வெளிநாட்டுக்கு போய் மீட் பண்ணிவிட்டு வர மாதிரிலாம் ஆகிடுச்சு. சரிங்களா? அடுத்து நீங்கள் இருக்கிற கண்ட்ரிக்கும் வரலாம். எந்த கண்ட்ரின்னு போடுங்க, சீக்கிரம் வருவோம். ஸோ வெளிநாடு போயிட்டு வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த குரு பயிற்சி உங்களுக்கானது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மங்கள சனீஸ்வரர். நான் சொன்னது தான். ஏற்கலப்பையோடு இருப்பார். ஜேஷ்டா தேவி, குளிகன் மாந்தி குடும்பத்தோடு இருப்பார். மங்கள சனீஸ்வரர் வேண்டுங்க. சனிக்கிழமை குளிகை நேரத்தை போய் வேண்டுங்க. காலைல ஒரு 6:30 மணிக்கு வரும். குளிகை நேரத்தில் வேண்டுங்க. நல்லா பவர்ஃபுல். ரங்கநாதன் ரங்கநாயகி தாயாரை வேண்டுங்க. ஏன்னா உங்களுக்கு ராகு இருக்கிறதுனால அவங்கள வேண்டுறது நல்லது. சிவபெருமான் பார்வதியை சனிக்கிழமை குளிகை நேரத்தில் வேண்டுங்க. தூபம் போடுங்க. பள்ளியறை பூஜைக்கு தூபம் வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டில் தூபம் போடுங்க. அக்னிஹோத்திரம் பண்ண தெரிஞ்சு அக்னிஹோத்திரம் பண்ணுங்க. நான் அதை பற்றிலாம் கிளாஸ் எடுக்கிறேன். அக்னிஹோத்திரம் பண்ணுங்க. அக்னிஹோத்திரம் ரொம்ப பவர்ஃபுல். என் லைஃப்பில் மிராக்கிள்ஸ் பண்ணியிருக்கு. அக்னிஹோத்திரம் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வர இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான குரு பயிற்சி அமையும். ஸோ இப்போ இந்த குரு பயிற்சி உங்கள் ராசி லக்னத்துக்கு பார்த்தோம், ரொம்ப தெளிவாக பார்த்தோம். சரிங்களா? நம்ம வந்து எப்போவுமே சொல்கிற மாதிரி ஒரு ராசி லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி தமிழர்கள் இருக்காங்க. எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம். ஒவ்வொருத்தரோட ஜாதக அமைப்பு பொறுத்து அது நிறைய விஷயங்கள் மாறும். சரிங்களா? என்னவா இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு ஏதோ ஒரு கட்டத்தில் இருப்பார். உங்களுடைய ஏதாவது ஒரு 3 கட்டத்தை பார்ப்பார், ஒரு கட்டத்தில் இருப்பார். அதனால் ஏதோ ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அது என்னென்ன உங்களுக்கு என்னென்ன பாசிட்டிவ்ன்றது தான் சொல்லியிருக்கேன். அதுக்கு என்னென்ன வழிமுறைகள், எந்த தெய்வம், எந்த நாள், எந்த ஹோரையில் வழிபடணும், எந்த மாதிரி தானியங்களை நீங்கள் வச்சுக்கலான்றதுலாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரியா? இன்னும் எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ஜாதகம் கொடுத்து, சரி எனக்கு இந்த பிரச்சனை இல்லை, எனக்கு இது நடக்கணும், இதுக்கு நான் என்ன பண்ணணுன்றதை ஸ்பெசிஃபிக்காக கேட்டால் ஒன்றும் டீட்டெயிலாக சொல்லலாம். இதையும் தாண்டி ஜென்ரலாக எனக்கு சார் குரு பகவான்ற சுபகிரகம், அது எப்போவுமே அந்த எனர்ஜி, எல்லாமே ஒரு எனர்ஜி தான். அந்த எனர்ஜி எப்போவுமே எனக்குள்ளே இருக்குன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லோ கலர் ட்ரெஸ்ஸை அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். அதனால தான் நீங்கள் பாருங்கள், இப்போ நிறைய மாறி போயிடுச்சு. அந்த டைம்லலாம் ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம திருப்பதிக்கு யாருன்னா போகிறாங்கன்னா, அதை பாத யாத்திரை போகிறவங்க கீழே மலை அடிவாரத்தில் போகிறவங்க பார்த்தா எல்லோ கலர் ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. முருகனுக்கு காவடி தூக்குறவங்க பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இருப்பாங்க. இந்த எல்லோ கலர் தவிர்த்து ஒரு கலர்னால் அம்மன் வழிபாடு பண்ணுறவங்க சிகப்பு இருப்பாங்க. இப்போ தான் நம்ம வந்து எல்லா ஜீன்ஸ்லேருந்து எல்லாத்தையும் மாட்டிகிட்டு இருக்கோம். குரு அப்படின்றது எல்லோ கலர் அவ்வளோ ஒரு பவர் தரும். இது ஒன்று. இன்னொன்று, தானியங்களில் பார்த்திங்கன்னா மஞ்சள் மூக்கடலை வந்து குரு பகவானுடைய சக்தி அவ்வளவு கிரகிக்கும். சரிங்களா? இந்த நம்ம இன்றைக்கி சயின்ஸில் வந்து ஜூபிட்டர், குருன்றது ஜூபிட்டர், அது எல்லோ கலர் பிளானட், பெரிய பிளானட், இவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா சயின்ஸாக சொல்லிகிட்ருக்கோம். அந்த சயின்ஸ்லாம் வந்து ஒரு 50 வருஷம் இருக்குது, அவ்வளோதான். சரிங்களா? ஆனால் பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே தட்சிணாமூர்த்திக்கு கொண்ட கடலை மாலை போட்டுட்ருக்கோம். நம்ம சிரிப்போம். சின்ன வயசில் நானே எங்கள் அம்மாவை கிண்டல் பண்ணுவேன்மா, இவருக்கு மாலை போட்டால் நான் எப்படிமா படிப்பேன்னு. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸை வந்து நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களால் நம்மளுக்கு சொல்லித்தர தெரியலை. குரு அப்படின்ற பிளானட் உங்கள் மூளை வளர்ச்சிக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? அந்த மூளை வளர்ச்சிக்கு அந்த கொண்டக்கடலை சாப்பிட்டா அதிகமாக வளரும். இது பின்னாடி இதுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. இந்த கெமிக்கல்ஸ் வந்து நிறைய சப்ளிமெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் இப்போ பார்ப்பீங்க, இதை சாப்பிடுங்க குழந்தைங்க வளரும், நல்லா படிக்கும்ன்றாங்கல்ல, அதெல்லாம் இந்த தானியங்கள்லேருந்து எடுக்கிறது தான். ரிசர்ச் பண்ணி பாருங்கள். டிஹெச்ஏலாம் சில கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதை ரிசர்ச் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் இந்த தானியங்கள்லாம் ரொம்ப அதிகம். அதனால் நம்ம பழைய காலத்து சயின்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங். இந்த குரு பயிற்சி அவ்வளவு. இப்போ இதில் உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் திருமண பாக்கியம் இருக்குன்னு சொன்னானோ அவங்களாம் அந்த வீட்டில் இருக்க பெரியவங்க கவனிங்க. கல்யாணமே வேணான்னவங்க கூட இப்போ 7ஆம் வீட்டை உங்கள் குரு பார்த்துருந்ததுன்னா லைட்டாக திருமண இன்ட்ரெஸ்ட் வரும். 5ஆம் வீட்டை பார்த்துருந்தா லவ்வே வேணான்றவங்களுக்கு லவ் பண்ணணும்னு ஆசை வரும், அதெல்லாம் வரும். அதனால் இதெல்லாம் ஒரு சயின்ஸ். இது உங்கள் அந்தந்த ஹார்மோன் அந்தந்த மைண்டு லெவரை ட்ரிகர் பண்ணணும். நம்ம சொன்ன வழிபாடுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் லைஃப்பில் எல்லாமே நல்லதாகவே நடக்க எல்லாம் வல்ல அந்த குரு பகவானை வேண்டி வணங்குவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளத்துடன்.